பன்னீர் அண்ணன் வந்து கேமராமேன். அவங்களுக்கு தான் நான் வந்து முழு நன்றிய சொல்லணும். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அ அ என்னையும் பார்க்கும்படியா காட்டுனவரு. ஏன்னா, நேர்கொண்ட பார்வையோ, ரணசிங்கமோ மற்ற படங்கள்லாம் வந்து அந்தந்த நட்சத்திரங்கள் கூட நடிச்சதுனால நமக்கும் வந்து ஒரு வெளிச்சம் கிடைச்சிருச்சு. இதுல வந்து ஒரு இருட்டான அறை, ஒரு விடிகாலை பொழுது. அது வந்து ஒரு 4க்கு 4 அறை. அதுல வந்து எவ்வளோ தூரம் ஆங்கிள் வைக்க முடியுமோ நம்ம அண்ணன் சுருணை சிவா அண்ணன் சொன்ன மாரி வந்து அது ஒரு சிறை அறைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு இடத்துல மொத்தம் 4 சுவர் தான். அப்ப எவ்வளோ மல்டிபிள் ஃப்ரேம் வச்சா ஒரு வெரைட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பன்னீர் அண்ணன் வந்து படாத பாடுபட்டு எடுத்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் சிறையிலே எடுக்கப்பட்ட விஷயம். அது வந்து அண்ணனுடைய எக்ஸ்பீரியன்ஸ நான் வந்து அன்னைக்கு பார்த்தேன் கண்கூடா. ரொம்ப மறக்க முடியாத ஒரு கேரக்டர். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. கவிதா பாரதி அவர்கள் வந்து நெறையா சொன்னாங்க. வந்து நம்ம என்ன சொன்னாலும் நேர் எதிர நிப்பாரு அப்படின்னு. நான் அவர் பக்கத்திலேயே தான் வர்றேன்றேன். அவர் தான் தள்ளி தள்ளி விடுறாரு. இன்னைக்கு கூட கடைசியில அவர் பக்கத்துல தான் உட்கார்ந்தேன். அவரு தான் தள்ளி விட்டு போய் நடுவுல போங்க, நடுவுல போனாரு. நடுவுல போங்க, மத்தியில போங்க, ஒன்றியத்துக்கு போங்கன்னு அனுப்பி விடுறது பூரா அவங்க. அனுப்பி விட்டுட்டு நாங்க கடைசியில இருக்கோம். அவர் பார்த்தீங்களா மத்தியில இருக்காருன்னு சொல்றது அவங்க. 2 அவங்க தான் செய்றாங்க. நம்ம என்ன செய்றது? நம்ம எங்க போ சொன்னாலும் போறோம், எங்க வர சொன்னாலும் சொல்றோம். நம்ம வந்து அவ்வளோதான் பண்ணிட்டு இருக்கிறோம். வந்து ஸோ அவங்க நெனைக்கிற மாரி அப்படிலாம் ஒண்ணும் பெரிய முரண்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்கள் அண்ணன் அமீர் அண்ணன் அவங்களும் வந்து இதே மாரி வேற ஒரு நேர்காணல்ல சொல்லும்போது சொன்னாங்க. அண்ணன் கவிதா பாரதி பயன்படுத்திய வார்த்தையே தான் சொன்னாங்க. நாங்க கொள்கைன்னு வந்துட்டா, நாங்க எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அதுக்கு நேர் எதிர் நிலைப்பாடுல நிக்கிறவரு தம்பி பாண்டே. ஆனா, அவரு என்னுடைய உறவு, என்னுடைய நட்பு, என்னுடைய தம்பி அவரு. ஆனா, யாரையுமே ஒரு வார்த்தை கூட மரியாதை குறைவா பேச மாட்டாரு. ஒரு திருன்னு சொல்லியோ, ஒரு அவர்கள்ன்னு சொல்லியோ சொல்லாம சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொன்னாரு. நமக்கு வந்து எல்லாத்தோட பெரிய விஷயம் உறவு, நட்பு தான். வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த உறவையும், நட்பையும் பேணாம இருந்துட்டு, நீங்க பணத்தையோ, பேரையோ, புகழையோ சம்பாதிச்சு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ, வாழும் காலத்தை விட பாரதிய போல ரொம்ப ஏழ்மைய, வறுமைய சந்திச்ச ஒருத்தர் பார்க்க முடியாது. பாரதி நம்மை விட்டு பிரிந்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் வந்து அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார். ஸோ வந்து வாழும்போது நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பதல்ல, வாழ்க்கைக்கு பிறகு உங்களை உலகம் என்னவாக பார்க்கிறது அப்படிங்கிறது. அதுல வந்து ஒரு உறவு, நட்பு இல்லாம நம்ம வேற என்ன செஞ்சிட போறோம் அப்படிங்கிற ஒரு எளிமையான விஷயம். சபரீஷ் புரொடியூசர் அவர்கள் நான் பார்த்த 11 படம் நடிச்சேன். பயங்கர காமெடியா நானும் வந்து கவிதா அக்கா வந்து கேலியா வந்து சொன்னாங்களே, நடிகர் ரங்கராஜ் பாண்டே அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன ஓரமா உட்காந்து குத்த வச்சு உட்காந்துருக்கேன். என்ன போய் நடிகர் சொல்லிங்களா? அவ்வளோ ஒருத்தல நான் இன்னும் ப்ரொஃபஷனலாலாம் ஆகலை அப்படிங்கிற சொன்னேன். போன ப்ரெஸ் மீட்ல வந்து டைரக்டர் சொன்னார் போல, ஏதோ அந்த பேமெண்ட்லாம் திருப்பி கொடுத்தாருன்னு. அதுவே வந்து நான் நடிகர் ஆளுங்கிறதுக்கான உதாரணம். நடிகர் ஆன பிறகு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு என்ன சரியா வரல அப்படிங்கிற மாதிரி, சரியா வரல, என்ன அது இல்லை, என்ன வெரி ஸ்லைட் பாய், எங்க ஆப்பிள் ஜூஸ் கூடு அப்படின்னு நம்மளும் கேட்கலாம். பிறகு வந்து கேட்கலாம். நான் பார்த்த ரொம்ப 11 படம் பண்ணியிருக்கிறேன். அதுல 2 படம் வந்து சாருடைய ப்ரொடக்ஷன்லேயே பண்ணியிருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொடியூசர், ரொம்ப எளிமையான ப்ரொடியூசர். அவர் வந்து ஏன் டாம்பிகமா இல்லை அப்படின்னு வந்து சுப்பிரமணிய சிவானன் கேட்டாரு. டாம்பிகமா இருந்தா கூட கறந்துருவாங்கன்னு தெரியும். நம்மகிட்ட வரும்போதே பாவம், நீங்க தான் சார் இந்த படத்தை எனக்கு சம்பளம் கொடுக்கணுங்க மாதிரி தான் வருவாரு. ப்ரொடியூசர் அப்படியே ரொம்ப நொந்து போய் பாவமா வந்துட்டு, ஆமாங்க நான் ஒரு 30 படம் பண்ணிட்டேங்க அப்படிம்பாரு. 30 படம் பண்ணிட்டு சும்மா பாத்தீங்களா, அவருக்கு அவரே வருகையில் வந்து அவரே விழுந்துருப்பாரு. இது மாறி பண்ண வேற கூட உட்காந்து வச்சிருப்பாரு. அவர் இன்னும் பாவமா உட்காந்துருப்பாரு. எல்லாம் வந்து பயங்கரமா வந்து அவங்க அப்பீரியன்ஸ்லயே பயங்கரமா போட்டுவார். நமக்கு வந்து சரி சம்பளம் என்னத்தப்போ அவரே கஷ்டப்படுறாரு, நமக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருவாங்க. அது எளிமை, அதே சமயம் வந்து ரொம்ப பெரிய கால்குலேஷன். ரொம்ப எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய படம். நான் ஒரு நிறைய படங்கள் பண்ணதுனால எவ்வளவு தெளிவான பார்வை இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அது வந்து ரொம்ப ஆச்சரியம். அவரோட தொடர்ந்து தொடர்பில் இருப்போம் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். லிசி அவங்களோட நடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவங்களும் சொன்னாங்க, பாண்டே வந்து அந்த பக்கம் ஆச்சு. அது லிசி அவருக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. நான் பாருங்க எவ்வளோ ஓரமாக உட்காந்துருக்கேன். வந்தோடனே நீ அந்த கட்சி தானே அப்படின்னாங்க. நான் எந்த கட்சியுமே கிடையாது, நம்பவே மாட்டேன். அந்த கட்சிக்காரன் நம்ப மாட்டான், மற்ற கட்சிக்காரன் நம்ப மாட்டான். நம்மளால எவ்வளோ கஷ்டமாகி போச்சு பாருங்க. சரி, அந்த கட்சிக்காரன் நம்மளை வாழ வச்சு வந்தாலும் அதுவும் கூட இல்லாமல் போயிடுச்சுங்களேன். என்ன நடிப்பு, என்ன நடிப்பு, என்ன நடிப்பு. அப்பா எனக்கு வந்து உண்மையிலேயே நான் நடிச்சதை பற்றி அவங்க சொன்னாங்க. என்னை நடிக்க விடாம பண்ணிட்டாங்க அவங்க. அந்த இடத்துல எமோஷன் அப்படியே கொட்டி குமிச்சு கட் சொல்றாங்க, ஃப்ரேம் மாத்தாங்க வைக்கிறாங்க. அந்த எமோஷன்ல ஷி இஸ் டிராவலிங் ஆன் தட். அப்படி அங்கேயே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஷார்ட் ஓகே ரெடி அப்படின்னா அப்படியே திருப்பி வர்றாங்க. அது வந்து அந்த சேஞ்ச் ஒரு வந்து உண்மையிலேயே நம்ம பார்த்தோம்ல, இந்த அம்பி ரெமோ அது அவங்க தான் 3 நிமிஷத்துல 3 ஃப்ரேம் காட்டுறாங்க. பயங்கரமா ரொம்ப ஆச்சரியமான நடிப்பு. ரொம்ப பின்னி எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வரும்போது கார்ல இறங்கும்போது ஒரு ஃபைட் சீனை தான் பார்த்தேன். அவங்க வந்து ஒரு கேரவேனுக்குள்ளேயோ இறங்கினோடனே சண்டையை போட்டு வந்து ஒரு சுடிதார் போட்டு சண்டை போட்டாங்க. நானும் இந்த அக்கா யாரு, இது போலீஸராக இருக்கும்போது சண்டைகள்லாம் போடுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இறங்கி அவ்வளோ சண்டை போட்டாங்க. படம் இந்த பக்கம் போனால் அடிச்சு நடிச்சு பிரட்டி எடுத்துட்டு அப்புறம் அவங்கள்ட்ட உட்காந்து கதையெல்லாம் கேட்டேன். எப்படி மேடம் நீங்கள் பயங்கரமாக இவ்வளோ நடிப்பு இவ்வளோ போடுறீங்க அப்படின்னு சொன்னபோது, என்னுடைய வீர வரலாறு தெரியாமல் இருக்கே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. கம்ப்ளீட்டாக நம்ம ஜியாகிரபி மறந்து வச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான நடிப்பு.
நேர்கொண்ட பார்வை படத்திலே அஜித் சார் சொல்லியிருந்தாங்க 6 படத்துக்கான டயலாக்ஸ் அந்த ஒரே படத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னு. கோர்ட் சீன் இருந்தால் அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டயலாக். அது வந்து ஒரு ஒரு ஃப்ரேம் கூட அவர் நான் பேப்பரை பார்க்கவே இல்லை. நான் கையிலே பேப்பர் கையமாக உட்காந்து பேரில் சார் சொன்னார்ல, கவிதா பாரதி சொன்ன கேரவனுக்கே போல எங்கே போக எனக்கு தான் அடுத்த டயலாக சொல்லணுமே பீதியிலே வச்சுருந்தாங்க நம்மளை. ஏன்னா டைரக்ட் வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணியிருக்காரு. அதாவது மைனூட்டாக பிளான் பண்ணியிருக்காரு. எங்கேயுமே வேஸ்டேஜ் இருந்துடக்கூடாதுன்னு எடிட்டர் சாருக்கு வந்து கொஞ்சம் கம்மியான வேலை தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக ரொம்ப பிளான் பண்ணி இதுதான் அவங்க ஃப்ரேமையே முதலே முடிவு பண்ணிட்டாருங்கனால ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஒர்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணோம். அது வந்து மறக்க முடியாது. தர்புகா சிவா சார் வந்து நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் வந்து ட்ரெய்லரை வந்து மாதிரி 2-3 விஷயங்களை வந்து டைரக்டர் ஏற்கனவே காட்டின போதே நான் சொன்னேன். இந்த வார்த்தை தான் சொன்னேன். இன்னைக்கு தர்புகா சார்ட்டையும் சொன்னேன். அதாவது பாரதியாருடைய பாடல்களை ஒரு சினிமாக்காவுக்கு மாற்றுறதுங்கிறது சுலபம் இல்லை. அதை வந்து நம்ம பார்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணது ராஜா சார் தான். அவர் மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ராஜா சார் மாதிரி அந்த பாரதியார் பாடலுக்கு உயிர் கொடுக்குறது இன்னொருத்தர் பார்க்க முடியாது. அதற்கு பிறகு நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு தர்புகா சார் வந்து அதற்கு ஒரு பெரிய உயிரை கொடுத்துருக்காருங்கிற பார்க்குறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே போல் பாரதிதாசன் வந்து கவிதா பாரதியாருக்கு எல்லாத்துலேயும் 2 குத்துனா தான் அவருக்கு ஒரு மன நிறைவு அமையும். அதில் வந்து பாரதியாருக்கு கிடைத்த பெருமை பாரதிதாசனுக்கு கிடைக்கவில்லை, அதற்குள் ஒரு அரசியல் இருக்குதுன்னு நாங்கள் எதிர்கட்சி அண்ணன் சொன்னதுதான். பாரதிதாசனுக்கு கிடைத்த விஷயம் பாரதியார் கிடைக்கலன்னு நினைக்கிற குறிப்பிட்றாங்க. நான் வந்து செல்ல இடமெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பாரதிதாசனுடைய அந்த ஒரு பொன்மொழி, அதை தான் நான் எல்லா உரைகளையும் முதல்ல ஆரம்பிப்பேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு அப்படிங்கிறதான். அதை விட ஒரு வரி வந்து இன்னொன்று தேவையில்லை. அது வந்து பாரதியாருக்கு மரியாதை கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் மதிக்கிற பாரதிதாசன் தன்னை வந்து பாரதிதாசனாக மாற்றி கொண்டிருப்பார் அப்படிங்கிறதே பாரதியாருக்கு போதுமானது. வேற எந்த கௌரவங்களும் தேவையில்லை. ரொம்ப ஆச்சரியமான அப்படி வந்து தன்னுடைய பெயரை அழித்து அது வந்து தன்னுடைய குருநாதருடைய பெயரை போடுறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு சர்வப்பரி தியாகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாரதிதாசன் ஆச்சரியமான பாடல். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து மானுட சமுத்திரம் நான் என்று கூவு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனுடைய பாடல்கள் எல்லாமே வந்து விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்னு எழுச்சிகரமான வரிகளாக தான் இருக்கும். அப்படி வந்து அவ்வளோ எழுச்சி மிக்க ஒரு கவிஞர்கிட்ட வந்து இவ்வளோ உணர்ச்சி மிக்க ஒரு பாடல் அப்படிங்கிறது நமக்கே ஒரு புதுசாக இருக்குது. அதை வந்து தர்புகா சார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பயன்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அது வந்து அந்த இறுதி முத்தம் கொடுங்கிற ஒரு வார்த்தை தவிர பின்னாடி நண்பர்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நம்ம எவ்வளவு நல்ல தமிழ் வார்த்தைகளை தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப வைத்தறிச்சலாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு நெற்றியை பற்றி, ஒரு கற்றையை பற்றி, ஒரு கொம்பு தேனை பற்றின்னு எவ்வளோ வார்த்தைகள் பாரதிதாசனுடைய வெக்காபுலரி எதுவுமே இன்னைக்கு புழக்கத்தில் இருக்காது. யாரா ஒருத்தர் கொம்பு தேன் அப்படின்னு என்ன தெரியுமான்னா என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பேசுற நீ அப்படின்வோம். அந்த மாதிரி ஆய்ப்பு நிற்கிது. நல்ல தமிழ் வார்த்தையிலே காணாமல் போச்சு. அதை வந்து அது பாரதிதாசனுடைய வரிகளில் அதில் தெரிஞ்சுதான் டைரக்டர் வந்து அப்படியே பாரதிதாசனுடைய பாட்டுக்கு அந்த மாதிரி போக வேண்டாம் பாட்டு ஜென்சி அப்படிங்கிற பாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்னு நினைச்சார் அனுபவத்தில். அற்புதமான வரிகளுக்கு வந்து உயிர் கொடுத்திருக்கிறாரு தர்புகா. உங்களுக்கு வந்து நிச்சயமாக காலம் உங்களுக்கு நன்றியோடு கூட நிற்கும். பொது புத்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, பொது சமூகம் எதை புரிந்து கொண்டிருக்கிறதோ, எதை எப்படி நடத்துகிறதோ அதை அப்படியே சொல்வதற்கு ஒரு கலைப்படைப்பு தேவையில்லை. கலை சாமானியர்களுக்கானது, சரியாக சொன்னால் மைனாரிட்டிகளுக்கானது. பொதுவாக நமக்கு இப்போது இந்த தலைமுறைக்கு நாம் உட்பட சட்டத்தின் மீதும் நீதியின் மீதும் நம்பிக்கை குறைந்து வருகிறது, அல்லது நீதிக்காக காத்திருக்கிற பொறுமை நமக்கு குறைந்திருக்கிறது. எந்த குற்றம் நடந்தாலும் நாம் விரும்புகிற நியாய தீர்ப்பு என்னன்னா, அவங்கள என்கவுண்டரில் போட்டுறணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மொத்த சமூகம், மொத்தம் நாடும் எதிர்பார்க்கிறது. அது என்கவுண்டர்னா என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரண மாவுக்கட்டு கையங்காலையும் போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் வந்து அடுத்த நாள் மாவுக்கட்டு போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான்னா நமக்கு பாதி நீதி வென்று விட்டதாக நாம் நம்புகிறோம். அதில் காசு இல்லாதவனுக்கு உண்மையான கட்டு, பணம் இருக்கிற குற்றவாளிகளுக்கு அந்த கட்டுக்குள்ளே ஒன்று இருக்காது, வெறும் கட்டுத்தான் இருக்கும் என்பது நம்மில் பலருக்கு தெரிந்திருக்கு, நியாயமில்லை. அப்படி என்கவுண்டரையும் மரணத்தையும் உடனடி தண்டனையாக கருதுகிற இந்த சமூகத்தில் இந்த படம் நீதி தருகிற, நீதிமன்றம் தருகிற மரண தண்டனையே வேண்டாம், அதை மீண்டும் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்பதை பேசுகிறது. அந்த வகையில் தயாள் பத்மநாபன் வெறும் ஒரு வணிகத்திற்கான இயக்குனர் அல்ல, அவர் இந்த சமூகத்திற்கான பொறுப்பை உணர்ந்து படத்தை எடுத்திருக்கிற இயக்குனர். அவர் கன்னடத்தில் தனக்கென ஒரு பாணியை வைத்து, தனக்கென ஒரு வட்டத்தை வைத்து, இங்கு நாம் யாரையெல்லாம் போற்றுகிறோமோ போற்றினோமோ அந்த போற்றப்படுகிற ஒரு இயக்குனராக தமிழ்நாட்டிலிருந்து போய் கன்னடத்தை வெற்றி கொண்டிருக்கிற ஒரு இயக்குனர்.
அவருக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த திரைப்படம் எனக்கு என்ன கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு பேர் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேரை கொடுத்துருக்கு. ஒரு நல்ல இயக்குனரை கொடுத்துருக்கு, ஒரு நல்ல ஒரு அண்ணனை கொடுத்துருக்கு. நான் இந்த படத்தை பேசுகிறதுக்காக பாண்டே சாரை கூப்பிடுப்போம், அன்றைக்கி சார்னு தான் கூப்பிட்டேன். இன்றைக்கி நானும் ஒரு அண்ணனும் தம்பியாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லை, அவரோட அன்பு. இங்கே எல்லாருமே பேசிட்டாங்க. இந்த மேடையில் பேசுகிறதுக்கான ஒரு தகுதி இருக்கான்னு கூட இல்லைன்னு தெரில. நான் இது பேசுகிறதுக்கு விரும்பவும் இல்லை. அது வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் மட்டும்தான் பேசாமல் இருக்காரு அப்படின்றத தாண்டி நானும் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கணும்னு நினச்சி தான் பேசலை. அது எல்லாம் பாட்டு எனக்கு கிட்டது கற்றுக்கிட்டதா. ஸோ எனக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல திரைப்படத்தையும் ஒரு நல்ல ஒரு இயக்குனரையும் ஒரு நல்ல ஒரு சகோதரனையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த படம் ஒரு நல்ல படம். இது உங்களோட சப்போர்ட்டோட இது ஒரு பெரிய படமாக மாறணும், வரலாறில் இது ஒரு படம் பேசப்பட ஒரு படமாக இருக்கணும் என்று சொல்லி நன்றி தெரிவிக்கிறேன்.